ஒருத்தியின் புலம்பல் தேசம் கடந்து கணவனின் நேசத்தை தொடுமா? குடும்பத்தை வெறுத்து அரபு தேசத்தில் யாரோ ஒருத்தியோடு வாழும் கணவனுக்காக ஏங்கி தவிக்கிறாள் இவள். 20 வருடங்கள் ஆகப் போகிறதாம் திருமணம் முடித்து. இன்னமும் கணவனை மட்டும் மனதார நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கஷ்டத்தில் கூட இருந்தவளை மறந்து கொண்டு இன்னொருத்தியோடு வாழ எப்படி மனம் வந்தது? 3 பிள்ளைகளையும் இன்னமும் முகம் காணா பிள்ளையையும் மறந்து கொண்டு இன்னொருத்தியின் முகம் பார்க்க எப்படி இதயம் நினைத்தது? சலித்து கொண்டு பொறுத்து கொண்டு வாழ்ந்துவிட சொல்கிறாய். துடிப்பில்லாத இதயம் என்று நினைத்தாயா? அந்த வார்த்தைகளே அவளை அறுத்து எறிகிறதாம். மாறிவிடுவாய் இவளுக்காகவோ அல்லது உன் பிள்ளைக்காகவோ திருந்தி விடுவா என்று எங்கேயோ ஒரு நம்பிக்கை பிறந்து கொண்டுதான் இருக்கிறது. மார்க்கத்தில் இடமுண்டு என்றால் இதயத்தில் ஈரமில்லாமல் போய்விட்டதா? உனக்கு உரிமையானவள் இருக்கும்போது மிருகத்தின் பிம்பத்தை போல இன்னொருத்தியை தேடலாமா? வலியின் சுமை கூடுதே தவிர குறையவில்லை இவளுக்கு. இவளின் பாவத்தின் கணக்கை எந்த பள்ளியில் கழிக்கப் போகிறாய்? இதயம் உடைந்து இரவை தொலைத்து வண்ணம் கலைந்த முகத்தால் சிந்தும் கண்ணீரின் கணக்கை எந்த ஜென்மத்தில் நீக்கப் போகிறாய்? பாவப்பட்ட பிள்ளைகள் உன்னை பார்த்துவிட தவிக்கிறது. சந்தர்ப்பம் ஒன்று இருந்தால் திருந்திவிடு. உனக்காக துடிக்கும் இதயத்தோடு சேர்ந்து விடு.